அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவரவர் லக்கணத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால், நட்பு பெற்ற கிரகம் இருந்தால், உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத 12 லக்கணத்துக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடைசி வரலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடுவதற்கு முன்னாலேயும் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தான் வீடியோ போடுறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டு காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இது நன்மையா தீமையா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடப்படுகிறது. அதற்கு முன்னால் நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக ஜாதகம் பார்க்குறது கேட்டிருக்கீங்க. வெளிநாடுகள்லேயும் எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டங்களிலேயும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஜாதகம் இல்லாதவங்க பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி அனுப்பிச்சு வைங்க, பார்த்துக்கலாம். எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இவங்கெல்லாம் ஒட்டி இருக்கிறனால பக்கத்துலேயும் வந்துடலாம். ஒரு 25-30 கிலோமீட்டரு, 35 கிலோமீட்டரு, 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நீங்கள் நேர்லேயும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம், ஃபோன் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் வெளிநாட்டிலையும் வெகு தொலைதூர மாவட்டங்கள்லேயும் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருங்க. இதற்காக நிறைய கட்டணமெல்லாம் வாங்குறதில்ல, குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. எல்லோரும் பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செய்யப்படுது. இதனால் உங்களுக்கு பயண செலவு மிச்சம், நேரம் மிச்சம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பிச்சிட்டு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் வாங்க. பார்த்தீங்களா, 12 லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள், ஜோதிட ஆர்வலர்கள் அப்படி யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கும்போதே இது என்ன சொல்கிறான்னு கேட்கலான்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்களுக்காகத்தான் இந்த பதிவு போடப்படுது. அதனால் நீங்கள் கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். முதல்ல ஒரு சித்தர் பாடல். உதயபானு சூர அபிமானன் முத்தன் மதிபோகவான் சீல சேய் முதிய கோபி புதன் ஞானி அந்தனன் முத்தியன் பண்குல வேந்தன் சுங்கனே அதிகச் செல்வன் சனி மணரோகி மாயு பீடை கொடிய கடும்பினி மதியணிந்த சடையர் தாழ்வணங்கி சிவலியம் அறிந்தோமே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னு கேட்டால், உங்கள் லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குது, உச்சம் பெற்ற கிரகம் இருக்குதா, ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குதா, நட்பு பெற்ற கிரகம் இருக்குதா, அந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல்ல பாருங்கள், சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் லக்கணத்தில் இருந்தால் சூரன் வீரன் உத்தமன் மனிதாபிமானம் உள்ளவன். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் நல்ல குணம் உள்ளவங்க, செல்வாக்கு சொல்வாக்கு உள்ளவங்க, அரசு சார்ந்த விஷயங்களில் சிறப்பு பெற்று விளங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தால் போகவான் தயவு தாட்சண்யம் உள்ளவர், அழகர், மனநலம் உடல் நலம் உள்ளவர், நல்ல புத்தி நல்ல குணம் கொண்டவர். செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபம் அதிகம் உள்ளவங்க, வீரம் தைரியம் உள்ளவங்க, அபிமானம் சௌகரியம் உள்ளவங்க, சபல புத்தி உள்ளவங்க, கலகக்காரன், கையில் கத்தி கம்பு எடுக்கக்கூடியவர்கள், சண்டைன்னா முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதன் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நட்பு பெற்று இருந்தால் ஞானி, வேதாந்தி, நல்ல புத்தி உள்ளவர், காவியம் கவிதை படிக்கக்கூடியவர்,
வங்கி சம்பந்தப்பட்ட தொழில், வியாபாரம், கணக்கு, ஆசிரியர் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. நாட்டியம், நாடகம் இதிலெல்லாம் சிறப்பு பெற்று வழங்கக்கூடிய தன்மை, கதையாசிரியராக இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் உண்டுன்னு சொல்லப்படுது. குரு லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா அரசு வேலையில் இருக்கக்கூடிய யோகம், தன் குலப்பெருமையை காக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், மேனி அழகு, பாக்கியம் உள்ள பெண் மனைவியாக வரக்கூடிய யோகம், மன திருப்தி உள்ள ஒரு உள்ளம், தனதானி யோகம், ஐஸ்வர்யம் உடையவங்க குரு லக்கணத்தில் உச்சம் பெற்றிருந்தா அரசு சார்ந்த பெரும் பதவியில், அரசு துறையில் கோலாட்சி செய்யக்கூடியவங்க. சுக்கிரன் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தா செல்வம், சுகம் உள்ளவங்க, வியாக்கியானம் பேசக்கூடியவங்க, பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க, நல்ல குணம், நல்ல புத்தி, உடல் அழகு உள்ளவங்க, நல்லவர்கள், உழைத்து வாழக்கூடியவர்கள், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள், எதுலேயும் கரெக்டாக பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சனி லக்கணத்தில் இருந்தால் ஒரு ஜாதகனோ ஜாதகியோ அந்த இளம் வயதில் மனவியாதி உடையவர், உடலில் ஏதேனும் குறை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது லக்கணத்தில் குரு வீட்டில் போய் சனி உக்காந்து இருந்தாலோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சனீஸ்வரன் தான் பணக்காரர் சிநேகம் ஏற்படும், கிராம தலைவராகக்கூடிய யோகம், வியாபாரம், பூமி, விவசாயம், இரும்பு தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே லக்கணத்தில் ராகு இருந்தால் உடலில் ஏதேனும் ஒரு மாதிரி தழும்பு, படை, பிப்பு, தேமல் ஏதாவது ஒரு சின்ன இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்ட குணமும் நல்ல குணமும் ரெண்டுமே இருக்கும். விவாதம் பண்ணி அவங்க பொழப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதையும் யோசிக்காமல் பேசிட்டு பிறகு ஏன் பேசணும்னு வருத்தப்படுறது உண்டுன்னு சொல்லப்படுது. கேது லக்கணத்தில் இருந்தால் விஷக்கடி, தோல்வியாதி, அடிக்கடி உடல்நலக் குறைவு, மெலிந்த தேகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இதே கேது ஒரு நட்புலையோ உச்சத்துலேயோ இருந்தால் ஞானம், அறிவு, தெய்வீக மார்க்கம், வழிபாடு, ஆன்மீகம், கோவில் குளம் செல்வது இப்படியெல்லாம் ஏற்படும்னு சொல்லப்படுது. இப்போ இது மொத்தத்தில் சொல்லியாச்சு. இப்போது இதில் பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், நான் எடுத்துக்கிறது எப்படின்னு கேட்டால், ஒரு கிரகம் லக்கணத்தில் இருக்கிறதுனால சுபத்தன்மை கொடுத்துருவோன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது சுபத்தன்மை கொடுக்கணும்னா அந்த கிரகன் என்ற நட்சத்திராதிபதி அந்த லக்கணத்துக்கு திரிகோணம் 1, 5, 9 இருந்தால் நல்ல சிறப்பான யோகத்தை, மேற்சொன்ன யோகத்தை கொடுக்கும். அதே லக்கணாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திரம், திரிகோணம், அதாவது கேந்திரம் 4, 7, 10 ஏறி ஆட்சி உச்சம் பெற்று இருந்து சுபர்கள் இவர்களை பார்த்தாலும் நல்ல அந்த மேற்படி யோகம் பறிக்கும். அதே லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்று இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி, அதாவது லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதிக்கும் லக்கணத்துக்கும் 6, 8, 12 நீசம் வகை பெற்றோ அல்லது மறைந்தோ அல்லது அவர் நீச்ச கிரகத்தோடு சேர்ந்தோ இருந்தால் இந்த மேற்சொன்ன பலங்கள்லாம் நிச்சயமாக நடக்காது, கெட்டது தான் நடக்கும். அது ஆப்போசிட்டாக அப்படியே வரும். அதுக்காகத்தான் ஒரு கிரகம் லக்கணத்தில் இருந்தாலும் மற்ற வீட்டில் இருந்தாலும் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நின்ற நட்சத்திராதிபதி நம்ம எடுத்து பேசினா, நான் எடுத்து தான் பேசுவேன். அப்போது நின்ற நட்சத்திராதிபதி பலன் அதிகம் கொடுக்கும். ஆகையினால ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்தில் சுபக்கரகம் இருந்தால் நன்மை செய்கிறது உண்டு, அதே சுபக்கரகம் அந்த தசாபுத்தி காலத்தில் நம்ம கெட்டது செய்கிறது உண்டு. ஆகையினால இதெல்லாம் கொஞ்சம் நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.